நாம் தமிழர் கட்சியின் சீமான் ஆதரவாளர் வீடு புகுந்து தாக்குதல், ஆதாரமின்றி அவதூறு பரப்பிய வழக்கறிஞருக்கு நேர்ந்த நிலை. சமூக வலைதள பிரபலத்தின் அறிவாள் மிரட்டலால் பரபரப்பு. வெளியான முழு விவரம். காலி சிறைக்குள் பாதாள உலக தலைவர்களின் ராஜ வாழ்க்கை. போதைப்பொருள் பாவிக்கும் வீடியோ அம்பலம். மஹிந்தவுக்கு வந்து சேர்ந்த பேரடி செய்தி. சிஐடிக்கு அழைக்கப்பட்டார் மஹிந்த. கைது செய்யப்படுவாரா என எழும் கேள்வி அலை. வீதியில் பயணிக்கும் மக்களை விரட்டி மோட்டார் சைக்கிள் சாகசம். அனைத்து மோட்டார் சைக்கிள்களையும் பறித்த போலீசார். 22 இளைஞர்கள் சுற்றி வளைத்து கைது. திடீரென்று கீழ்நோக்கி உருண்டு வந்த பேருந்து. சிசிடிவியில் பதிவாகிய திக் திக் காட்சி. உள்ளிருந்தோருக்கு நேர்ந்த நிலை. முழு நாட்டையும் வியக்க வைத்த ஜனாதிபதி அனுரவின் மற்றொரு சம்பவம். ஹெலி பயணம் தொடர்பில் இதுவரை யாரும் செய்யாத செயல். வீதியோர மாமரத்தில் மாங்காய் பறிக்க முயன்ற இளைஞன் மரத்துடன் சரிந்து விழுந்து அதிர்ச்சி வீடியோ. விழுந்தடித்து ஓடி தப்பிய இளைஞர்கள். நிதி மோசடிகள். ராஜகிரியவில் கொத்தாக சிக்கிய 120 வெளிநாட்டவர்கள். நாட்டிலிருந்து செய்த சட்டவிரோத சம்பவங்கள். அதிர்ச்சியில் போலீசார். போதைப் பொருட்களை கடத்தி வந்த 22 தேரர்கள் விவகாரத்தில் அடுத்த திருப்பம். சரணடைந்த தொழிலதிபர். சம்பந்தப்பட்டுள்ள பிரித்தானிய நாட்டவர். சுற்றி வளைக்கப்பட்ட உணவு களஞ்சியம். பழுதடைந்த உணவுப் பொருட்கள் பறிமுதல். அதிரடி காட்டும் சுகாதார அதிகாரிகள். வழக்கறிஞர் நெல்சன் வீட்டுக்கு சென்ற நாம் தமிழர் கட்சியின் தீவிர ஆதரவாளரும் உடற்பயிற்சி பயிற்சியாளருமான ராஜா பேரோன் அங்கு கைகலப்பில் ஈடுபட்டதோடு கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராஜா பேரோன் என்பவர் சமூக ஊடகங்களில், குறிப்பாக யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராமில் தற்காப்பு கலைகள் மற்றும் உடற்பயிற்சி சார்ந்த வீடியோக்களுக்காக அறியப்பட்ட ஒரு பிரபலியமான நபர் ஆவார். ராஜா பேரோன் உரிய அனுமதியின்றி மூலிகை மருந்துகளை விற்பனை செய்வதாக நெல்சன் சமூக வலைதளங்களில் குற்றம் சாட்டியது இந்த மோதலுக்கு காரணமாகும். இதுகுறித்து கேள்வி எழுப்ப ராஜா பேரோன் தன்னுடைய மனைவியுடன் நெல்சன் வீட்டுக்கு சென்றபோது இரு தரப்பினருக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் நிலைமை மோசமடைய நெல்சன் குடும்பத்தினர் வீட்டிற்கு சென்று கதவை மூடியுள்ளனர். வெளியே நிறைந்த ராஜா பேரோன் நெல்சனுக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. சத்தத்தை கேட்டு அங்கு கூடிய பொதுமக்கள் சமரசம் செய்ய முயன்ற போது ராஜா பேரோனுக்கும் அந்த பகுதி மக்களுக்கும் இடையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறியது. மோதலின் உச்சகட்டமாக ராஜா பேரோன் தன்னுடைய பையில் மறைத்து வைத்திருந்த அறிவாளை எடுத்து மிரட்டியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தி காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். நாளை தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் இந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கருத்து மோதல்கள் வன்முறையாக மாறுவது சமுதாயத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அரசியல் தலைவர்கள் தங்கள் தொண்டர்களுக்கு கடும் கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். வெட்டுகத்தி கொண்டு வெட்டுகத்தி அடுத்த வெட்டுகத்தி கொண்டியானோ அடுத்த வெட்டுகத்தி கொண்டியானோ அடுத்த வெட்டுகத்தி கொண்டியானோ அடிச்சு வெட்டுகத்தி வெட்டுகத்தி கொண்டீங்க வெட்டுகத்தி இனத்தை கொண்டீங்க வெட்டுகத்தி இனத்தை கொண்டீங்க பேச வந்த ஆட்கள் வெட்டுகத்தி இனத்தை கொண்டீங்க. எங்க அம்மா தயவு செஞ்சு காலி சிறைச்சாலை சுவர்களுக்குள் கைதிகள் மிக துணிச்சலாக போதைப்பொருள் பயன்படுத்துவதையும் அங்கு அவர்கள் அனுபவிக்கும் சொகுசு வசதிகளையும் வெளிப்படுத்தும் காணொலியொன்று தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சிறைச்சாலைக்குள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள லொக்குப்பெட்டி உள்ளிட்ட போதைப்பொருள் கும்பல் தலைவர்கள் சகல வசதிகளுடனும் ராஜ வாழ்க்கை வாழ்வதை மற்றொரு கைதி தன்னுடைய மொபைல் போனில் ரகசியமாக படம் பிடித்துள்ளார். பலத்த கண்காணிப்பு வளையத்துக்குள் இருக்கும் சிறைச்சாலைக்குள் கைதிகளிடம் மொபைல் போன்கள் புழக்கத்தில் இருப்பதும் அவர்கள் பகிரங்கமாக போதைப்பொருள் பாவிப்பதும் சிறைச்சாலை நிர்வாகத்தின் பாதுகாப்பை கேள்விக்கு உட்படுத்தியுள்ளது. இந்த சட்டவிரோதமான நடவடிக்கைகளுக்கு சில சிறைச்சாலை அதிகாரிகளின் ஒத்துழைப்பு இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதால் இதுகுறித்து சிறைச்சாலை தலைமையகம் விரிவான விசாரணைகளை தொடங்கியுள்ளது.
ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்காக ஏர்பஸ் விமானங்களை கொள்முதல் செய்ததில் இடம்பெற்ற பாரிய ஊழல் குற்றச்சாட்டு குறித்து வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்ன ஆகியோருக்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அழைப்பாணை விடுத்துள்ளது. வரும் மே மாதம் 12ஆம் தேதி அவர்களை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மாலபே சந்திரிகா குமாரதுங்க மாவட்டத்தில் உள்ள தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றுக்கு அருகில் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் மோட்டார் சைக்கிள் சாகசங்களில் ஈடுபட்ட 22 இளைஞர்கள் கடவலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வீதியை பயன்படுத்துவோருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் மோட்டார் சைக்கிள் சாகசங்கள் நடத்தப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து போலீசார் நடத்திய விசேட சோதனை நடவடிக்கையின் போது இந்த இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த இளைஞர்கள் வாட்ஸ்அப் குழு ஒன்றினூடாக ஒருங்கிணைந்து இந்த சாகச நிகழ்வை திட்டமிட்டுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சாகசங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட பல மோட்டார் சைக்கிள்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இதில் பதிவு செய்யப்படாத 2 வாகனங்கள் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 22 இளைஞர்களும் கடவலை பிரதேசத்துக்கு வெளியே வசித்து வருவோர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்கள் பின்னர் போலீஸ் பணியில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் அனைவரும் எதிர்வரும் மே மாதம் 5ஆம் தேதி கடவலை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உடையல்ல பொல பகுதியில் நேற்று மாலை சுமார் 4:30 மணிகளவில் எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனியார் பேருந்தொன்று திடீரென்று உருண்டோடி விபத்துக்குள்ளானது. எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த பேருந்து திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்து உருண்டோடியது. இவ்வாறு ஓடிய பேருந்து அருகில் நிறுத்தி வைக்கப்பட்ட ஒரு முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றுடன் மோதிய பின்னர் பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஒருவர் காயமடைந்து சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து இடம்பெற்ற தருணத்தில் பேருந்துக்குள் சாரதியோ அல்லது நடத்துனரோ இருக்கவில்லை என்று போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த விபத்து சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேதின கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நுவரெலியாவுக்கு பயணித்த ஹெலிகாப்டர் பயணத்துக்கான முழு செலவையும் தேசிய மக்கள் சக்தி கட்சி ஏற்றுக்கொண்டுள்ளது. ஜனாதிபதியின் இந்த பயணம் ஒரு தனிப்பட்ட கட்சி சார்ந்த நடவடிக்கை என்பதால் அதற்கான கட்டணத்தை அரசாங்க நிதியிலிருந்து பயன்படுத்தாமல் கட்சியை அன்றைய தினம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்க வளங்களை தனிப்பட்ட அரசியல் தேவைக்கு பயன்படுத்துவதை தவிர்த்து முன்மாதிரியான அரசியல் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் நோக்கத்தில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வீதியோர நின்ற மாமரம் ஒன்றில் மாங்காய் பறிக்க முயன்ற இளைஞர் ஒருவர் மரம் வேருடன் சரிந்து விழுந்ததில் விபத்துக்குள்ளான காணொளி தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. வீதியோர நின்றிருந்த பெரிய மாமரம் ஒன்றின் கிளையில் ஏறி இளைஞர் ஒருவர் மாங்காய் பறிக்க சென்றுள்ளார். இதன்போது மரத்தின் பாரம் தாழாமலோ அல்லது வேர் பகுதி பலவீனமாக இருந்ததாலோ அந்த மரம் திடீரென்று வீதியை நோக்கி வேருடன் சரிந்து விழுந்துள்ளது. மரம் விழும்போது அந்த இளைஞன் மரத்தின் உச்சியில் இருந்து மரத்துடன் கீழே விழுவதை அங்கிருந்தவர்கள் வீடியோ எடுத்துள்ளனர். இந்த அதிர்ச்சிகரமான காட்சி தற்போது முகநூல் மற்றும் டெலிகிராம் குழுக்களில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. இந்த விபத்தில் இளைஞனுக்கு ஏற்பட்ட காயங்கள் குறித்து மேலதிக விவரங்கள் இன்னும் முழுமையாக வெளிப்படுத்தப்படவில்லை. மரம் விழும்போது வீதியில் வாகனங்கள் எதுவும் வராததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. மழைக்காலங்களில் வீதியோர மரங்கள் பலவீனமாக இருக்கக்கூடும் என்பதால் இவ்வாறான ஆபத்தான முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு சமூக ஆர்வலர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ராஜ்கிரிய மெதவெலிக்கடை வீதியில் உள்ள இடமொன்றில் சட்டவிரோத நிதி மோசடிகள் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் சுமார் 120 வெளிநாட்டவர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதானவர்கள் சீனா, வியட்நாம், மலேசியா, மடகஸ்கார், பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து மற்றும் கம்போடியா போன்ற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களிடமிருந்து ஏராளமான கரடிகள் மற்றும் கைபேசிகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். தாய்லாந்திலிருந்து சுமார் 110 கோடி ரூபாவுக்கும் அதிகமான பெறுமதியுடைய குஷ் மற்றும் கஷீஷ் ரொக்க போதைப் பொருட்களை கடத்தி வந்த 22 தேர்கள் தொடர்பில் தற்பொழுது விரிவான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. கடவத்தையில் உள்ள ரன்முத்து கலவிகாரையில் வசித்து வந்து அபிதானந்தா என்ற துறவியும் இந்த போதைப்பொருள் கடத்தல் கும்பல் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துருக்கிரியவைச் சேர்ந்த சந்திரகுமார் என்ற நபரும் முன்னதாக 12 பேர் கொண்ட குழுவினர் கொண்டு வந்த போதைப்பொருள் இருப்பை ஏற்றுக்கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட போதைப்பொருள் கடத்தல் கும்பலுக்கும் அது தொடர்பான வெளிநாட்டு பயணத்திற்கும் நிதியுதவி அளித்ததாக சந்தேகிக்கப்படும் ஒரு முஸ்லீம் தொழிலதிபரை போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு கைது செய்துள்ளது. அவரை கைது செய்வதற்காக போதைப்பொருள் தடுப்பு பிரிவு ஒரு நடவடிக்கையை தொடங்கிய நிலையில் அவர் ஒரு சட்டத்தரணி மூலம் சரணடைந்துள்ளார். அவர் விசாரணைக்கு உதவும் நோக்கத்தில் அல்லாமல் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டதன் காரணமாக தானாகவே முன்வந்து சரணடைந்துள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது. போலீசாருக்கு தற்போது கிடைத்துள்ள தகவலின்படி அவர் இந்த பயணத்துக்கு திட்டமிட்டு அதற்கான செலவுகளை செய்துள்ளார்.
மேலும் அவரின் வங்கிக் கணக்கில் ரூபாய் 5 மில்லியன் இருப்பதையும் புலனாய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். இருப்பினும் அந்த படத்தை அவர் எவ்வாறு சம்பாதித்தார் என்பது குறித்து ஆதாரங்களை அந்த தொழிலதிபர் இன்னும் சமர்ப்பிக்கவில்லை. நிக்கி என்ற பெயருடைய ஒரு பிரித்தானிய நாட்டவரும் இந்த போதைப்பொருள் வலையமைப்பின் பின்னணியில் இருப்பதாக பாதுகாப்பு படைகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது. முன்னதாக 5 கிலோகிராம் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்ட இந்த வெளிநாட்டவர் தற்போது இலங்கையில் தங்கியிருப்பது தெரிய வந்துள்ளது. அதன்படி காவலில் உள்ள முஸ்லிம் தொழிலதிபருக்கும் அந்த பிரித்தானிய நாட்டவருக்கும் இடையில் ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் மேலும் விசாரித்து வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்ட 20 துறவிகள் நேற்று நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு காவலில் வைக்கப்பட்டனர். ஏற்கனவே சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள அங்குனகோலே அபிதானந்தா என்ற துறவியை வழிநடத்தியதாக நம்பப்படும் அம்பகஸ்முல்ல புனிய ரத்னா என்ற துறவி குறித்து போலீசார் விரிவான விசாரணையை தொடங்கியுள்ளனர். தற்பொழுது தலைமறைவாக உள்ள இந்த துறவியை இந்த வழக்கின் 4வது சந்தேக நபராக அறிவிக்குமாறு புலனாய்வு அதிகாரிகள் நீதிமன்றத்தை கேட்டுக் கொண்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் தாய்லாந்து சென்ற 22 துறவிகளுக்கு தங்குமிட வசதி செய்து கொடுத்ததும் வெளிநாட்டில் இருந்து முழு செயல்முறையையும் இயக்கியதுமான தம்ம விக்ரத் என்ற துறவி சம்பந்தப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த குழுவினர் இலங்கை திரும்பிய போது இந்த துறவி அவர்களின் பயணப்பெட்டிகளையும் தயார் செய்துள்ளதாக புலனாய்வு அதிகாரி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். களுவாஞ்சிக்குடி பொது சுகாதார பரிசோதகர் பிரிவுக்குட்பட்ட பிரதேசத்தில் சுகாதாரத்துக்கு முறைகேடான முறையில் செயற்பட்ட உணவு களஞ்சியம் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. இதன்பொழுது சுகாதாரத்துக்கு முறைகேடான முறையில் களஞ்சியப்படுத்தப்பட்டு உணவகங்களுக்கு விற்பனை செய்வதற்காக கொண்டுவரப்பட்ட ஜொக்கெட் மற்றும் குடிபான போத்தல்களை பிரதேசத்துக்கு பொறுப்பான பொது சுகாதார பரிசோதகர் கஜனால் கைப்பற்றப்பட்டுள்ளது. அத்துடன் விற்பனைக்காக கொண்டு வந்த நபருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்பொழுது குறித்த விற்பனையாளரிடமிருந்து 448 நியூடல் ஜோக்கெட்டுகளும் 143 குடிபான பால் போத்தல்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் உணவுகளை கையாளும் உணவகங்களுக்கு விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் சுகாதார பரிசோதகரால் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையின் பொழுது பழுதடைந்த நிலையில் உரிய வெப்பநிலை கையாளப்படாத நிலையில் சுகாதாரத்துக்கு முறைகேடான முறையில் களஞ்சியப்படுத்தப்பட்டு வண்டி மூலம் கொண்டுவரப்பட்ட விடயம் கண்டறியப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மேற்படி பொருட்களை பொது சுகாதார பரிசோதகரால் கைப்பற்றப்பட்டதோடு உடனடியாக அளிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மேற்படி முறைகேடான முறையில் களஞ்சியப்படுத்தி விற்பனைக்கு கொண்டு வந்த நபருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நாம் தமிழர் கட்சியின் சீமான் ஆதரவாளர் வீடு புகுந்து தாக்குதல், ஆதாரமின்றி அவதூறு பரப்பிய வழக்கறிஞருக்கு நேர்ந்த நிலை, சமூக வலைதள பிரபலத்தின் அறிவாள் மிரட்டலால் பரபரப்பு, வெளியான முழு விவரம். காலி சிறைக்குள் பாதாள உலக தலைவர்களின் ராஜ வாழ்க்கை, போதைப்பொருள் பாவிக்கும் வீடியோ அம்பலம். மஹிந்தவுக்கு வந்து சேர்ந்த பேரடி செய்தி, சிஐடிக்கு அழைக்கப்பட்டார் மஹிந்த, கைது செய்யப்படுவாரா என எழும் கேள்வி அலை. வீதியில் பயணிக்கும் மக்களை விரட்டி மோட்டார் சைக்கிள் சாகசம், அனைத்து மோட்டார் சைக்கிள்களையும் பறித்த போலீசார், 22 இளைஞர்கள் சுற்றி வளைத்து கைது. திடீரென்று கீழ்நோக்கி உருண்டு வந்த பேருந்து, சிசிடிவியில் பதிவாகிய திக் திக் காட்சி, உள்ளிருந்தோருக்கு நேர்ந்த நிலை. முழு நாட்டையும் வியக்க வைத்த ஜனாதிபதி அனுரவின் மற்றொரு சம்பவம், ஹெலி பயணம் தொடர்பில் இதுவரை யாரும் செய்யாத செயல். வீதியோர மாமரத்தில் மாங்காய் பறிக்க முயன்ற இளைஞன் மரத்துடன் சரிந்து விழுந்து அதிர்ச்சி வீடியோ, விழுந்தடித்து ஓடி தப்பிய இளைஞர்கள். நிதி மோசடிகள், ராஜகிரியவில் கொத்தாக சிக்கிய 120 வெளிநாட்டவர்கள், நாட்டிலிருந்து செய்த சட்டவிரோத சம்பவங்கள், அதிர்ச்சியில் போலீசார். போதைப் பொருட்களை கடத்தி வந்த 22 தேரர்கள் விவகாரத்தில் அடுத்த திருப்பம், சரணடைந்த தொழிலதிபர், சம்பந்தப்பட்டுள்ள பிரித்தானிய நாட்டவர். சுற்றி வளைக்கப்பட்ட உணவு களஞ்சியம், பழுதடைந்த உணவுப் பொருட்கள் பறிமுதல், அதிரடி காட்டும் சுகாதார அதிகாரிகள்.